உயிர் போகும் என தெரிந்தே 5 தனிப்படை காவலர்களும் மூர்க்கத்தனமாக அஜித்தை தாக்கியதாக புதிய எஃப்ஐஆர் மூலம் சில தகவல்களும் வெளிவந்திருக்கு. அதை பத்தி தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். நமது சேனல்ல பாத்தீங்கன்னா தினமும் நடக்கக்கூடிய பல்வேறு விதமான குற்ற சம்பவங்களை குறித்து உடனுக்குடன் செய்திகள் பதிவேற்றம் பண்ணிட்டு வரோம். நீங்களும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனா வந்து சேரும். கடந்த ஜூன் மாதம் 27ஆம் தேதி சிவகங்கை மாவட்டம் திருப்புவனத்துல திருட்டு புகாரின் பேரில் காவல்துறை விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்ட கோவில் காவலாளி அஜித்குமார் கொல்லப்பட்ட சம்பவம் தமிழகம் முழுவதும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. இந்த சம்பவத்துல தொடர்புடைய காவல்துறையினர் 5 பேர் கைது செய்யப்பட்டு சிறையிலும் அடைக்கப்பட்டிருக்காங்க. மேலும் இந்த வழக்கை சிபிஐ தற்போது விசாரித்து வருகிறாங்க. இந்த நிலையில அஜித்குமார் கொலை வழக்கில் திருத்தி அமைக்கப்பட்ட எஃப்ஐஆர் வெளியாகியுள்ளது. அதுல பாத்தீங்கன்னா உயிர் போகும் என தெரிந்து 5 தனிப்படை காவலர்களும் மூர்க்கத்தனமாக அஜித்தை தாக்கியிருக்காங்க என்பது தெரிய வந்திருக்கு. அந்த எஃப்ஐஆர்ல பாத்தீங்கன்னா 9 சவரன் நகை காணவில்லை என்று நிகிதா அளித்த புகாரின் பேரில் அஜித்குமாரை போலீசார் விசாரணை மேற்கொண்டிருக்காங்க. பின்னர் அஜித்குமார் விடுவிக்கப்பட்ட நிலையில மறுநாள் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. மானாமதுரை உட்கோட்ட துணை கண்காணிப்பாளர் உத்தரவின் பேரில் தனிப்படை போலீசார் கண்ணன், பிரபு, ஆனந்த், ராஜா, ராமச்சந்திரன், சங்கர், மணிகண்டன் ஆகியோர் அஜித்குமாரை விசாரிக்க அழைத்து சென்றிருக்காங்க. ஜூன் 27ஆம் தேதி இரவு முதல் 28ஆம் தேதி மாலை வரை தனிப்படை போலீசார் 5 பேரும் அஜித்குமாரை ஒரு தோப்புல வைத்து விசாரித்திருக்காங்க. பிறகு பாத்தீங்கன்னா சம்பவ இடமான கோவில் அலுவலகத்திற்கு பின்புறம் உள்ள மாட்டு கொட்டகையில் வைத்து அஜித்தை பிளாஸ்டிக் பைப்பால் மாறி மாறி தாக்கியும் இருக்காங்க. இதனால பாத்தீங்கன்னா அஜித்குமாருக்கு கடுமையான காயங்கள் ஏற்பட்டிருக்கு. ஆனால் அஜித்குமார் குற்றத்தை ஒப்புக்கொள்ளாததாலும் முன்னுக்கு பின் முரணாக பதில் அளித்ததாலும் தனிப்படை போலீசார் பாத்தீங்கன்னா கோபத்தில் கடுமையாக தாக்கியிருக்காங்க. இந்த தாக்குதல்ல காயமடைந்த அஜித்குமார் முதலில் திருப்போணம் மருத்துவமனைக்கும் பின்னர் சிவகங்கை அரசு மருத்துவமனைக்கும் அழைத்து செல்லப்பட்டிருக்காங்க. ஆனால் 28ஆம் தேதி இரவு 11 மணி அளவில் அஜித்குமார் உயிர் இழந்ததை மருத்துவர்கள் உறுதி செய்திருக்காங்க. அஜித்குமார் பாத்தீங்கன்னா தனது குற்றத்தை மறுத்து தங்களை அலைகழிப்பு செய்ததாக எண்ணி தனிப்படை போலீசாருக்கு ஏற்பட்ட திடீர் கோபம் காரணமாக அவரை அடித்து உண்மையை வர வைக்க வேண்டும் என ஒருவரை மூர்க்கத்தனமாக தாக்கினால் மரணம் ஏற்படும் என்று தெரிந்தும் 5 தனிப்படை காவலர்களும் அஜித்குமாரை கொடூரமாக தாக்கி கொலை குற்றத்தை புரிந்துள்ளனர் என்பது விசாரணையில தெரிய வந்திருக்கு. மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் காண மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்மளுடைய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனா வந்து சேரும்.